மாப்பிள்ள கவுரிக்குது 20 ரூபா பர்மா. எனக்கு ஆசை உனக்கு பாரு. இப்போ ஒரு கவி சொல்லுங்க. கவியா எப்படி தெரியும்? கவிதையா? அப்ப நீங்க நல்லதுதான் பாடுவீங்க. எப்பா நீ நல்ல உத்தமந்தடா சாமி. ரொம்ப வெள்ள அப்படியே ரப்ப கை ரப்ப நெருப்ப வாரி உனக்கு எப்படி இருக்குது? ஆசையாகுதா அந்த பெண்களை பார்த்த உடனேயே இவளை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா? காமா ஏறி மூணு பேரும் மோசமான ஆளுங்க. தயாரிக்கிறேன் வரமாறு பிடிக்கும் குறைய என்ன பாத்தியா? பெண்களை பார்த்தால் உங்களுக்கு அங்கெல்லாம் வந்தா இந்த கரண்ட் வாங்கி வச்சுக்காரு. சரி மலர் வச்சு நான் படிக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுதில்ல. ஒண்ணு கூட ஒட்டது கிடையாது. நயமா பேசி பூ அப்புறமா நம்ம வேலை முடிச்சு பூ நம்ம கொஞ்சம் அடுத்து கூட கொடுக்கலாம். தாங்கள் யாரு? இந்த விருதாவனம் சொல்லக்கூடிய நந்தவனத்துக்கு வந்தீங்களா? தாங்கள் யாரு?
நாங்க நீங்க எல்லாம் 7 பேர் வந்துக்கிறீங்க. நீ யாரு? நாங்க யாரா? அட தேவ தேவர்கள் போற்றோம் தெய்வலோகத்தில் இருந்து சப்த கன்னிகள் தேவ கன்னிகள் நாங்களும் 7 பேர். அவங்கதான் சப்பர கண்ணிங்களா? ஏய் சப்த கணிக்கல தயாரிக்கலையா அவங்க சப்பரங்க இல்லையா? ஏமாந்தா செப்பிடுவீங்க யாரு ஏமாறுதலாம் நான் யார் தெரியுமா? சப்த கன்னி என்று நான் சொல்லிவிட்டேன். சாதாரண கன்னிகள் கிடையாது. பரம கடவுளுக்கு நீங்களும் சாதாரணமான கண்ணி இல்ல. நாங்க 3 பேர் சாதாரணமான இல்ல. அதனால அட யாரோ மலரை பறித்துக் கொண்டு போது பாத பூஜை செய்வது வழக்கம். நாங்கள் சப்த கன்னிகள் 7 பேரு வந்திருக்கிறோங்க. நீங்க யாரு, அந்த ஊரு, எதற்கு பண்ணுங்க, பேர் என்ன? நாம் இந்த விருந்தாவனத்தை வாசம் செய்து வரக்கூடிய வஜ்ரகண்டாசுரன், விருதுகண்டாசுரன், வீரகண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய 3 பேர். நீ யாரு? தேவக்கன்னிகள், தேவக்கன்னிகள், சப்ப கன்னிகள் இல்ல, சப்த சப்த கன்னிமாரன் சொல்லக்கூடிய 7 பேர். ஆமா, இந்த பிருந்தாவனத்திற்கு வந்தீர்கள் அல்லவா? எதற்காக வந்தீர்கள்? மலரை பறிக்க வந்திருக்கிறோம். மலரை பறித்துக் கொண்டு யாருக்காக மலர் பறிப்பீர்கள்? பரம கடவுளுக்கு பாத பூஜை செய்வது. யானை முதல் ஜென்மம், எறும்பு கடைசி ஜென்மம் என்று சொல்லக்கூடிய அம்மா பார்வதி சிவபெருமானுக்கு மலர் பறித்துக் கொண்டு சென்று பாதமணிந்து பணிவது வழக்கம். இன்று தினம் என்ன தினம்? பௌர்ணமிக்கு முன்னால் என்று சொல்லக்கூடிய பிரதோஷ தினத்தில் வந்து மலர் பறித்துக் கொண்டு சிவபெருமானுக்கு பௌர்ணமி நாள் என்று சொல்கிறார். அதான் பௌர்ணமி நாள் தெரியும். மலரை பறிக்கணும். அதனால வந்திருக்கிறோம். எப்படி தப்பாடி ஒரு ஆலோசனை தேவடியா பையா நாங்களும் கண்ணிகளே ஆண் பெண்கள் எங்களுடைய காதலாசி என்று சொல்லக்கூடிய காம இச்சையை சேர்த்தது ஏனால் உங்களுக்கு நாங்களும் பூ பறிக்கிறோங்க. ஆமா வேண்டாமாடா தேவக்கன்னிகள் திருமணமாக நாங்க இருந்து மலரை பறிக்கக்கூடிய இங்கு தொட்டதே உண்டானா உங்களுக்கு விபரீதம் நேர்ந்துவிடும், ஆபத்து நேர்ந்துவிடும். உங்களது உங்ககிட்ட இருக்குது, எங்களது எங்கிட்ட இருக்குது. வந்து டக்குனு விளையாட்டு போயிட்டே நீ வெளியே விளையாட்டு வேண்டாம், எங்களை விட்டு விலகி முடியாதா? ஆமா வேணாம் வேணா இப்ப சொல்றேன்.
அகபாவ பொண்ணா வேண்டாம் அகமாவும் கொண்டதே உண்டானா ஆபத்தை நேர்ந்து விடும் மனகனே மனகனே நல்ல வாக்கு சொல்றது நல்ல வழியா போய் விடுங்கண்ணே நீங்க படுக்கிறீங்களா மாவட்ட அந்த விஷயத்துக்கே தேவக்கண்ணி என்று பாடமல் அடியோ அடி அடிக்கிறாயே சூறாரே தேவக்கண்ணி இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இவர்களுக்கோ பறக்கத்தன்மை இறகுகள் இருக்கிறது தேவ கண்ணிகள் என்றால் நினைச்ச மாதிரி போல வர முடியுமா? வர முடியாது. நந்தவனத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. இவர்களுக்கு இறகுகள் இருக்கிறது. என்னைக்குமே பொன்னாடியில பார்த்தா முளமல்லா கழிச்சு முளமல்லா கழிச்சு அப்புறமேல தான்
அதனால இவர்களை இறகுகளை கொய்தால் அவன் மண்டிட்டு இங்க வந்தான். அது இறங்கி கொள்கிறாயா? ஆமா. அதே கெட்டு போற சமயம் பிடிக்கிறது. கெட்டு போக காலம் வந்ததா? கெட்டு போச்சு, தோல் அடிக்குது, வாசல் அடிக்கலாம் பேச்சு தெரியாது. அப்படியே அந்த பேச்சுக்கு இடம் தெரியாது. நம்மளுக்கு தேவை நம்ம காம நம்மளுடைய முகத்தை திக்கணும். காதலாசி மோகமணி சொல்லக்கூடிய மோகத்தை இருக்க வேண்டும். எப்படியே கிடையாது. என்ன சர்வகரன் தெரியுமா? அடிமையாகி போயிட்டாங்க. இவங்க என்னமோ பண்ணிட்டோம். இறகுகளை வெட்டியாச்சு. இது மேலுக்கு அவன் படுத்தாங்களா போதும். அவர்களால் பறக்கவும் முடியாது. ஆமா, அவங்களால் படுக்கவும் முடியாது. என்ன நினைக்கிறார்கள்? தேவர்களை அழிக்க வேண்டும், அசுரர்களுமே வாழ வேண்டும், அனைவருமே நாமளே இருக்க வேண்டும். இவங்க என்ன பண்ணும்? பொம்பளை வார்த்தை ஆமான்னு கேட்கறாங்க. இப்ப கேட்டு பாருங்க. இப்ப கேளுமா? ஏமா எப்பனா பண்ணலாமா? இப்ப நான் ஒத்துக்கிட்டு யாருக்கா? இதுக்கு மேல வந்து இந்த பிருந்தாவனத்தை விட்டு போக முடியாது. இவங்க பண்றது ஒண்ணு மனோருக்கு எப்படி முடிச்சுட்டு இவங்க பண்றது காலையில உங்களுக்கு காரி அப்படி இவங்களை விடக்கூடாது. சொல்லக்கூடிய அரக்கிற இடத்துல அகப்பட்ட அக்கா உலகத்திலிருந்து நம்ம மழை பெய்வதற்காக பறந்து கொண்டு வந்தோமே அக்கா. இந்நிலையில ரெக்கையும் வெட்டி விட்டார்களே பாடி சொன்னால ஒரு அடி இடி போல் ஊடுகிறது அக்கா. இவங்கிட்ட அடிபட்டு உதப்பட்டு தரப்பட்டு சித்திரவாதம் படுத்த அவங்க கையில் நம்ம மேல பட்டுக்கே உண்டான கருப்பு கலியாதுக்கு முன்பாகவே கலியாக நம்ம இருக்கணும்னா, ஆமா கையை இந்த அசுரன் கை நம்ம மேல படாது இருக்கணும்னா கல்லு சரியா போயிடண்டி. அதனால யாரு வேண்டும் தெரியுமா? அரம கடவுளை வேண்டி கல்லு சரியாக நம்ம போயிடணும். யாரு வேண்டாம்மா? பரமக்கடல பஸ் வேண்டாமா? கல் சரியா ஒரு
மாதிரி அப்படி என்ன மாயமா தம்பி காணவில்லையே யாராலே வந்தது இந்த மாயமோ இந்த வனத்திலே 7 பேர்கள் இருந்தார்கள். 7 என்னைக்குமே பெண்களை பார்த்தது கிடையாது. இவர்கள் தான் பெண்கள் என்று அறிந்தோம். நாம எப்படியாவது அவர்களை திருமணம் செய்யலாம் அல்லது நம்மளுடைய காதலிச்சு என்று சொல்லக்கூடிய காமாசையை போக்கிவிட என்று நினைத்தோம். அவர்கள் மாறிவிட்டார்கள். அவங்க எத்தனை பேரு? அவங்க 7 பேரு. 7 பேரு. இதுவரையில் இந்த பிருந்தாவனத்தில் இப்படி ஒரு கல்சிலையை பார்த்ததே கிடையாது. கல்சிலை என்றால் 1 2 3 4 5 6 7 அவர்களை போலவே உருவச்சிலையா இருக்கிறது. உருவச்சிலையாக இருக்கிறது. கொண்டாங்களுக்கு நம்பலாம். ஏன்னா அவங்க கல்வியில நான் முற்ற முடியுமா? அவங்க எங்கேயே காவலுக்கு உட்காரணும். அவங்க கல்லு நம்ம ஆடிச்சுனா அவங்க கல்லு ஆட ஆமா நாம பாட அப்படியே ஒரு இன்பமா கல்ல கூட உண்மையில எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நீ ரொம்ப போராடுற. நாங்க 2 பேரும் சின்ன பையனுக்குமே தம்பிமாரு கூட போறவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் கூட நம்பிக்கை போயிடுச்சு எங்களுக்கு. நாங்க 2 பேரும் சின்ன பசங்க. சரி இவங்களை ஏமாத்தி ஓத்தடிக்கலாம்னு பாக்குறேன். அதனால பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து பத்திரமா நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க நியாயமா பாகம் இருக்கிறோம். பிரிச்சு கொடு. நீங்க எப்படி பிரிச்சு கொடுத்து தம்பிமாரு என்னன்னா பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு நான் பாத்துக்கலாம். உனக்கு 1 எனக்கு 1 இவனுக்கு 1 மீதி வந்து 5 எனக்கு. பாரு சரி ஆளுக்கு 2 ஒண்ணுக்கு இதுல பாவி 1 பிரி பாகம் பிரி. சரி வாரத்துல எத்தனை நாள்? வாரத்துல 7 நாள் 6 நாள் 7 நாள் தான். 7 நாள் ஆமா அவனுக்கு நெப்பு இல்ல. அண்ணனுக்கு 3 நாள் 4 நாள் ஆளுக்கு 2 நாள் ஏத்துக்க முடியாது. அதுமே பிரிச்சு அந்த ஒரு நாளுமே காலை மதியம் சாயந்தரம் அப்படியே காலை மதியம் சாயந்தரம் மாலை என்று சொல்லக்கூடிய 3 நேரம் நம்ம இடத்துல சேர வேண்டியவர். ஆமா இருந்தாலும் பாரு எங்கேயுமே அசரவே கூடாது. நாலாம் பாரு இங்க உட்காந்து வைக்கணும். நீ ஒருவேளை போயிட்டு இருந்தா கூட போங்க. என்னைக்கு அந்த மாதிரி பழக்கம் நாங்க இங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க பத்திரமா பாக்குவோங்க. சரி அப்படியே இழந்தாலும் வச்சுக்க. ஆமா நாங்க அப்படியே எழுப்பிடுவோங்க. ஆமா அமரலாம்.
பரமசிவ கடவுள். கண்டிப்பா. எருமைக்கடை யானை முதல் சொல்லப்பட்ட 84 ஜீவபேதங்களுக்கும் ஆமா படியளக்கக்கூடியவர் யாருப்பா? சிவபெருமான். சிவபெருமானும் உமா மகேஸ்வரியும் மேடையிலே வந்து அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பா. ஆனால் ஒரு கோயிலே சென்று ஆமா செடியை கழுவி அதில் பொட்டிட்டு பூ வைத்து ஆமா அது நம்ம கும்பிட்டோமே ஆனால் பேசாத தெய்வம். இப்போ அதே தெய்வம் ஆமா பேசக்கூடிய தெய்வமாகப்பட்டது. கண்டிப்பா. அது வேடம் தரித்துக் கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பா. அந்த உமா மகேஸ்வரியும் அந்த சிவபெருமான வணங்கி ஆமா அவங்க இருக்கக்கூடிய திருநூறை எடுத்து நெற்றியில இட்டு கண்டிப்பா நம்ம இருந்தால் காணிக்கை செலுத்தலாம், இல்லாவிட்டால் கும்பிட்டு போகலாம். ஆமா அப்படி கும்பிட்டால் அந்த எந்த குறை இருந்தாலும் சரியப்பா. ஆமா நோய்வாழ்வுப்பட்டவர்கள் கண்டிப்பா பிள்ளை இல்லாதவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். அந்த கடவுளை கும்பிட்டு கண்டிப்பா அவங்க இடத்திலே திருநூறை எடுத்து நெற்றியிலே வைத்து வந்தால் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கும் என்று ஐதீகம் சொல்லுகிறது. கண்டிப்பா. அதே போல சிவபெருமானை வந்து படிந்து விட்டு போக வேண்டும் என்று நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா கருத்தினாலும்
பாதத்துக்கு நந்திக்கு அநேக கோடி வணங்கப்பா. நந்தி ஓடோடி வந்து அருகாமல் இருக்கக்கூடிய நந்தியின் பாதத்தை வந்திருந்தாலும் ஆமா தம்பி. இந்த கடல் சுழந்த பூ உலகில் ஈர்க்க சுகமாய் எண்ணம் போல் வாழ்வாயாக. ஆகுட்டும் தந்தி. ஏமா நந்தியே பாதத்துக்கு நந்திக்கு அநேக கோடி வணங்கப்பா. அவளை சோலை எல்லாம் கல்புரி காலியாகி விட்டது. அப்படி இருந்தாலும் இதே போல ஈர்ப்பத்தை கொண்டு சிறப்பாக ஆகட்டும். நந்தி காவலன் தந்தியே இது சமயம் முன்பதாக வருகிற தருணம். ஆமா. நான் யாரு, என் பேர் என்ன, ஆமா. எங்கிருந்து வருகிறேன், இதாச்சும் விளக்கம் தெரியுமா? தந்தையே நந்தி உன் அறியாமைக்கு நந்தி எனக்கு தெரியும். தெரிந்தாலும் அமர்ந்திருக்க சிறியோர் பெரியோர் தாய் தந்தை ஆமா அனைவருக்கும் விளக்கமாக சொல்லுது. இவங்கதான் நமக்கு யாரா? இவங்க தான் தாய் தந்தை. வெடிய வரைக்கும் நமக்கு இவங்க தாய் தந்தையர்கள். கண்டிப்பா சார். மனிதனே பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும்? மதிக்கத்தக்கவாறு வாழணும். மதிக்கணும். ஆமா. எப்படி மதிக்கணும்? ஆமா. காட்சி பண்ணம் கிடையாது, சொத்து கிடையாது, கிடையாது. நல்லவன் அப்படின்னு மதிக்கத்தக்கவாறு வாழணும். ஆமா தந்தி. மனிதனுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்க கூடாது? அக இருக்கணும், அகமா இருக்க கூடாது. அன்பு 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 இருக்கணும், அகம் இருக்க கூடாது. ஆமா. அன்பை எங்க வைக்கணும்? அன்பு எங்க வைக்கணும்? அறிவை எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். ஆணவத்தை எங்க வைக்கணும்? எட்டா வைக்கணும். அது கிட்ட வச்சா நம்மளுக்கு ஆபத்து. ஆபத்து. ஆணவன்றது கால்ல போடுற செருப்பு மாதிரி. கண்டிப்பா எங்க விட்டா எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாலும் வீட்டுல நடுவுல வைக்கிறீங்களா? கிடையாது. வெளியே வைக்கிறோம். 2000 ரூபாய் கொடுத்து வெளியே தான் விடுறோம். தலைமையில வச்சா நம்மளுக்கு ஆபத்து. ஆபத்து. ஆமா. அப்படி சமயம் முன்பதாக வருகிற தருணம். நான் யாரு, என் பேர் என்ன, எங்கிருந்து வருகிறேன் சொல்றேன். நேத்திர விடுத்து பரமக்கடவுள் என்று பாருங்கமறைய வேண்டும். நந்தியா நந்தி இப்பதான் குளிர் ரொம்ப கோவம் வருது. வல்லாத்து குளிர்ல கோவம் வரக்கூடாது மனுஷனுக்கு. போய் பெச்சு போதிலாம் கீது போயிருக்கு. தந்தியே நந்தி எத்தனை கண்ணு சொன்னா 2011. தந்தையே நந்தி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் 2 கண்ணு. அனைத்து விலங்குகளுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துக்குமே 2 கண்ணு. 2 கண்ணு. சரி, உனக்கு மட்டும் எப்படி 2011? நந்தி நான் சொல்லக்கூடியது செயற்கை கண்கள். ஓ, செயற்கை கண்கள். செயற்கை எப்படி சேர்த்துதா? ஆமாடா, சேர்த்துக்கிறது. சொல்லக்கூடியது செயற்கை. நெற்றிக் கண்ணோடு எனக்கு 3 இருக்குதேப்பா. ஆமா. அர்த்தனார் ஈஸ்வர அவதாரத்தில் இருக்கக்கூடியது யாரு? உமா மகேஸ்வரி. ஆண் பாதி பெண் பாதி. ஆமா. பாதி ஆண் உருவம் பாதி பெண் உருவம். ஆமா. அர்த்தனார் ஈஸ்வர அவதாரத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உமா மகேஸ்வரிக்கு 2 கண்ணு. 2 3 2 5. ஜடாபரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கங்கா தேவிக்கு 2 கண்ணு. 7. நான் யாருக்கூடிய நந்தி வாகனத்துக்கோ 2 கண்ணு. 9. கையில் இருக்கக்கூடிய மான்மலுக்கோ 2 கண்ணு. 11 ஆச்சியா? எப்பா இவ்வளவு நேரம் அங்க மேலுக்கு இது சைடுக்கு சொல்லி கிடக்குறா. 2000 கண்ணி அங்க போய் வச்சிருக்கிறா. என் ஜடாபரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 1000 படாமடி தெரித்த ஆதிசேஷனுக்கு ஒரு தலைக்கு 2 கண்ணுன்னு கணக்கு போடு. 2 4 இங்கிலீஷ் படிச்சா எவ்வளவு ஆச்சா? டேய் 2 கண்ணு 2000க்கு எவ்வளவு ஆச்சா? 1000 தலைக்கா? ஐயோ இவங்க ஸ்கூலுக்கு போறதுல இருக்கு சாமியா. 2000. இந்த 11 அதில் சேர்த்து 2011 கரெக்டா இருக்குதியாப்பா. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. சத்தியமா பேச மாட்டோம். கோபம் பாவம் செய்ய அஞ்சாது. ஆகட்டும். எப்படி? ஆமா, சரியா வச்சுதானே? கரெக்டா இருக்குது. நடு இல்லையம்மா
யானையோ முதல் ஜென்மம், முதல் ஜென்மம், எறும்போ கடல் ஜென்மம். கடை ஜென்மம். யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் உயிரினங்களுக்கும் படியெடுக்கக்கூடிய பரமக்கடவுள். எப்பா நந்தி என்ன கேட்டதுக்கே சண்டைக்கு வந்துட்டா, இப்ப கேட்க தப்பா நினைச்ச மாட்டேன். கேட்கக்கூடிய வார்த்தை தவறு இல்லாத கேட்டாக்க தவறு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆகட்டும். தப்பாகிற மாதிரி கேட்டா யாருன்னு தப்பு நினைப்பாங்க. நந்தி 84 லட்சம் உயிர் ஜீவனுக்கு படியாடுக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். அதனால இந்த 84 லட்சம் உயிர் ஜீவன் சொல்ற பத்தியா, ஆமா, எந்தெந்த விலங்குகள் எவ்வளவு எத்தனை லட்சம் இருக்குது, இது எவ்வளவு எத்தனை லட்சம் இருக்குது அதை சொல்லியப்பா. நந்தி புரியும்படியாக சொல்லணும். கண்டிப்பாவே. அதாவது தாவர வகைகள், தாவரம் என்ன, மரம் செடி கொடி அனைத்துமே. ஆமா, தாவர வகைகள் 20 லட்சம். 20 லட்சம். ஆமா. ஆகட்டும். தண்ணியில நான் சொல்றது கணக்கு போட்டுக்கிறோம், சரியா? தண்ணியில குடியிருப்பது உயிரினங்கள் 9 லட்சம். 29. ஆமா, 29 லட்சம் ஆச்சு. கிருமி வகைகள் 11 லட்சம் ஜாதி. 40. மிருக இனங்கள் 30 லட்சம் ஜாதி. 70 ஆச்சு. பறவை இனங்கள் 10 லட்சம் ஜாதி. 80. சிறபச்சா தான் இன்னும் 4 லட்சம் இருக்குது. 4 லட்சம். நந்தி இந்த மனிதர் இருக்கிறாங்க பத்தியா, மனிதர்கள் எத்தனை ஜாதி இருக்கிறாங்க சாமி? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். மனிதர்கள் 4 லட்சம் ஜாதி. ஜாதி 4 லட்சம். ஆமா. 84. சரியா போச்சு. அது மட்டும் கிடையாது. உண்மையாப்பா சொல்லுப்பா. சொல்லுப்பா. நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எது? கைலமலை. கைலமலை. ஆமா. கைலமலையில இருந்து நந்தி வாகனத்தில் ஏறிக்கொண்டு எதன் வழியாக வந்து? எந்த வழியாக வருகிறாய்? தாரகவன வழியாக வந்து வருகிறாய். அப்படி தாரகவன வழியாக வருகிற போது ஆமா, என்னை கோரி யாரும் தவம் இருந்தது? யார்? அதாவது என்னை கோரி தவம் சிவபெருமான் பக்தி உள்ளவர்கள் யார் தெரியுமா? யார்? ஆண்களை விட பெண்கள் தான் சிவபக்தி உள்ளவர்கள் அதிகம். நிறைய இருக்காங்க. ஆமா, இருக்காமா. அப்படி என்னை கோரி தவம் இருந்தது யாரு? யார்? காரைக்கல் அம்மையார். ஓ, காரைக்கல் அம்மையார். ஆமா. காரைக்கல் அம்மையாருக்கு திருமணமாக இருக்கிறது. இருக்குது. இருந்தாலும் சிவபக்தி அதிகம். ஓ, ஞானமயமாக இருக்கிறது. சிவபக்தி அதிகமா இருந்தது. உடனே அந்த அம்மையார் கணவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன்னா திருமணம் பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா நமக்கு குழந்தை என்பது கிடையாது. ஏன்னா சிவனே கதி என்று இருக்கிற மனைவி. ஆமா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு குழந்தை வேணும். அப்படி என்று இவர் மனிதனை நினைத்துக் கொண்டு இவனை வைத்தா நமக்கு ஒரு வாரிசு என்பது கிடையாது, பெத்து தரமாட்டான் என்று சொல்லி இந்த காரைக்கல் அம்மையார் என்ன செய்தாரு? விவாகரத்து செஞ்சு விட்டார். விவாகரத்து செஞ்ச உடனே அந்த அம்மாக்கு
அதாவது ஏய், விவாகரத்து பண்ண உடனே தனிமையாயிட்டாங்க அந்த அம்மா காரைக்கால் அம்மையா தனிமையாயிட்டாங்க. எனக்கு கணவரே இல்லை. ஆமா, ஒரே நோக்கமா இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஏய். அந்த அம்மா நினைச்சாங்களா ஆமா. கணவரை நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஏய். நம்ம எப்படி வாழ்றது? எப்படின்னு ஏன்னா சிவபக்தி உள்ளவ இருக்கிறோம். கண்டிப்பா. ஆனா அந்த அம்மையாராகப்பட்டவர் ஏய், உலகத்திலே சொல்ல முடியாத அழகு. ஆமா, யாருமே அந்த அம்மா போல அழகு இல்ல. கிடையாது. ஆமா, ஏய், அந்த அம்மா வந்து சிவபெருமான நினைச்சு ஒரு வரம் கேட்கறதுக்கு சிவபெருமான் நேரத்தில் நினைச்சுட்டாங்க. ஆமா, நினைச்ச உடனே சிவபெருமான் நேரம் வந்து நிச்சார். ஓ நிக்கிறாரு. ஆமா, ஏய், நிச்ச உடனே ஆமா. சிவபெருமானை கேட்டாங்களா, ஏய். அம்மா என்னை கோரி தவம் இருக்கிறாயே என்ன காரணம் கேட்ட உடனே, ஆமா, சாமி ஏய். எனக்கு 3 வர வேண்டும். ஓ 3 வர வேண்டும். ஆமா, ஏய், அப்படின்னு கேட்ட உடனே என்ன வர வேண்டாலும் கேளு, கண்டிப்பா. ஏன்னா சிவனே கதி என்று கேட்க இல்லையா? ஆமா, அப்படி என்று ஏய், சிவபெருமான் இடத்துல கேட்ட உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், சாமி 3 வரணும் என்பது என்ன தெரியுமா? 3 வரம். ஆமா, நான் இருக்கக்கூடியது வாலிப வயதா இருக்கிறேன், ஆமா, வாலிப இளம வயது. கண்டிப்பா, ஏன்னா எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு அவங்க மேல ஆசை வரும், கண்டிப்பா வரும். என்னை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆசை. அவங்களுக்கு ஆசை வரும். ஆமா தான். இந்த இளம வயது எனக்கு முதிர்ந்த வயதை கொடு. ஓ ஒரு 50-60 வயசா? ஒரு 70 வயசு எனக்கு நான் பெரிய வயசு நினைச்சேன். ஒரு 70-80. ஆமா, ஏய், முதிர்ந்த வயதை கொடு ஏய், அப்படி கேட்ட உடனே, ஆமா, அம்மா நீ கேட்ட வழியாக உனக்கு முதிர்ந்த வயதை கொடுக்கிற வயசானவங்க பெரியவங்களா, வருவீங்களா? ஏன்னா தள்ளாடு வயதா. 80-90 தலை. ஆமா, தள்ளாடு வயதா கொடுத்துட்டாரு. ஆமா, அப்ப உடனே மீண்டும் என்ன வரன்னு கேட்ட உடனே ஏய், அப்பதான் அந்த அம்மா கேட்டாங்களா, ஆமா, எனக்கு பிள்ளை என்பது கிடையாது, கிடையாது. உன்னையே கதி என்று இருக்கிறேன், ஆமா. நான் இன்று தினத்தில் இருந்து உன்னை நான் மகனா என்னை கொள்ள வேண்டும். ஓ மகனாக ஏத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, ஏன்னா ஒரு பெற்ற பிள்ளை எப்படி கூப்பிடுறாங்க? வாடா போடா ஆமா, அப்படின்னு கூப்பிடுறாங்க. பேரு சொல்லி கூப்பிடுற மாதிரி அந்த வரம் எனக்கு ஒரு வேணும் ஏய், அப்படின்னு கேட்ட உடனே ஆமா, சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாரு. ஏன்னா யாருமே ஒரு பக்தி உள்ளவர்களே கடவுள் நேரம் வந்து நிக்க முடியுமா? முடியாது. ஒரு கடவுளவே எனக்கு மகனா இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட உடனே சரி அப்படின்ட்டு ஏய், வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆமா, சில நாட்கள் கழித்து ஆமா, அந்த அம்மா கைலாமலைக்கு போனாங்க. ஓ கையில மலைக்கு போறாரு. ஆமா, ஏய், யாரு போனது? காரைக்கால் அம்மையார் போனாங்க. ஆமா, அப்படி போன உடனே ஏய், அந்த வனத்துல கெட்டு இப்படி காலை வைத்தோடனே கால் எடுத்துட்டாங்களாம். என்ன காரணம்? அந்த அம்மா நினைச்சாங்களா, இந்த இடத்துல உமா மகேஸ்வரன் சிவபெருமான் நடினம் ஆடக்கூடிய இடம் இது. இடம். ஆமா, ஏய், இந்த இடத்துல நம்ம கால் வச்சாக்கா அவங்க தலைமையில காலை வச்ச மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு. அப்படின்னு இந்த அம்மா என்ன சொன்னாங்க நினைச்சாங்க, ஏய், காலை மேலத்துக்கு தலை கீழ் நடத்த போனாங்களாம். ஓ தலைகீழாக. ஆமா, ஏய், அப்படி நடந்து போகக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் குறுக்க வந்தார். வராரு. அப்ப வந்த உடனே, ஆமா, அம்மா என்ன காரணம் தலைக்கீழ் நடந்து போகிறாயே, கையில மேல தேடி வருகிறாய், என்ன காரணம்? ஆமா, ஏன்னா காலால் தான் நடந்து வருவாங்க, வருவாங்க. தலைக்கீழ நடந்து வர என்ன காரணம் கேட்ட உடனே ஆமா, அந்த அம்மா சொன்னாங்களாம். ஏய், அப்ப கூப்பிடுறாங்க பாரு, சிவபெருமானே ஆமா, நீ எனக்கு மகனாக இருக்கிற. ஏன்னா அந்த இடத்துல உமா மகேஸ்வரி நீயும் நடினம் ஆடக்கூடிய வனமாகப்பட்டது இந்த வனம். வனம். இந்த வனத்துல நான் காலை வச்சாக்க தலைமையில காலை வச்ச மாதிரி ஆயிரும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் வந்து அந்த அம்மாயோட காலை கும்பிட்டாங்களாம். ஆஹா, கும்பிட்ட உடனே ஆமா, சிவபெருமான் இடத்துல மீண்டும் அந்த அம்மா ஒரு வரம் கேட்டுச்சு. வரங்க இருக்குது. ஆமா, ஏய், சிவபெருமானே ஆமா, இதுவரைக்கும் நான் கேட்ட வரமெல்லாம் கொடுத்திருக்கிறேன், இன்றைய தினத்திலே நான் ஒரு வரம் கேட்கிறேன், மறுபடியும் ஒரு வரம் கேட்கிறேன், ஆமா, நீ கொடுக்கணும் எனக்கு. ஏய், அப்படின்னு கேட்ட உடனே ஆமா, என்ன வர வேணாலும் கேளு கேளு கொடுக்கிறேன். ஆமா, ஏன்னா நான் எனக்கு தாய் என்பதே கிடையாது. கிடையாது, கிடையாது. சிவபெருமானுக்கு தாய் என்பது கிடையாது. தாய் என்பதே கிடையாது. கிடையாது. எனக்கு ஒரு தாய் என்ற தானத்தை கொடுத்திருக்கிறேன். ஆமா, அப்படின்னு சொன்ன உடனே ஏய், இன்றைய தினத்தில் இருந்து ஏய், உன் காலடியில நான் இருக்கணும், ஓ காலடியாக உன் இருக்கு. காலடியில நான் இருக்கணும், அந்த வரத்தை கொடு. ஆமா, அப்படின்னு சொன்ன உடனே ஏய், அம்மா ஆமா, நீ எனக்கு மகனா வேணும்னு சொல்லி வரத்தை கேட்ட கொடுத்திருக்கிற, கொடுத்த நீயோ எனக்கு தாயாக இருக்கிற, ஆமா, என் காலடியில எப்படி ஒரு தாயை நான் வைக்க முடியும்? எப்படின்னு கேக்குறாரு. ஆமா, ஏய், கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, ஆமா, சிவபெருமானே ஏய், நான் ஒரு என்ன உருவத்தானவனை காலடியில் வைக்க சொல்லல, ஏஹே, ஒரு பேயாக நான் இருக்கணும். ஓ பேயாக. ஆமா, அந்த பேயாகப்பட்ட உருவம் என் காலடியில் இருக்கணும். ஆமா, அப்படின்னு சொல்லி ஏய், வரம் கேட்ட உடனே சிவபெருமான் கொடுத்துட்டார். கொடுத்துட்டாரு. ஏய், கொடுத்த உடனே ஆமா, சிவபெருமான் நடினம் ஆடுறாரு பாத்தியா, கண்டிப்பா இது எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சிலையை வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. சிதம்பரம் நடராஜ் கோயில்ல தான் இருக்கும். ஆமா, தில்லை நடினமாடு கொண்டு சிலையாகப்பட்டது சிதம்பரத்துல தான் இருக்கும். ஆமா, போய் பாரு, அந்த காலையில் கரெக்டா அந்த உருவுக்கும் இருக்கும். ஏய், வண்டி ஒண்ணு போகும். ஏய், நீ நிம்மர் வாங்க அவகிட்ட.
அப்படி சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்த உடனே சிவபெருமான் பாதத்தடியில ஆமா அந்த காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க. ஏன்னா சிவபக்தி உள்ளவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஆமா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு ரகசியமாகப்பட்டது ஒண்ணு இருக்குது. சொல்லுப்பா. இந்த தாரகவனத்திலிருந்து போன பத்தியா போன. ஆமா. இது ஒரு ரகசியம் ஒண்ணு யாருக்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றோம், கம்பு போய் ஊர்ல ஒரு ஆள் சொல்லிட்டு கம்முனாய் மனுச்சு வச்சுக்கோ. ஒரு ஆளு கிட்ட சொன்னா அவங்க யாராருக்கிட்ட சொல்லுவாங்க, 10 பேருக்கு சொல்லுவாங்க. அறிவாளி, தேவர் ரகசியம் மானிடருக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. யாரும் இல்லப்பா, எல்லாம் தூங்குறாங்க, காது பஞ்சு வச்சு. இந்த தாரகவன வழியாக வருகிற போது ஒரு தாரகவன ரிஷியை நான் பார்த்தேன் இருக்கிறார். அந்த தாரகவன ரிஷிக்கு எத்தனை மனைவிமார் தெரியுமா உனக்கு? இதுதான் போய் பாடிக்கிறது. என்னைக்குமே வந்து போனவன் நம்ம வேலையை செஞ்சுவான்னு வந்து நிற்கின்றா. கண்டிப்பா கண்டதை பார்க்க கூடாது. அதனால அவருக்கு எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? 60 மனைவிமார் இருக்கிறாங்க. 60 பொண்டாட்டி? ஆமா. தாரகவன ரிஷிக்கு அவர் திரும்ப இது சத்திக்குது 60 கட்டிக்கினாரு. நம்மளுக்கு இல்ல நம்புறியா? அந்த 60 மனைவிமார் அழகு இருந்துச்சு பாரு. அப்படிதான் மாட்டிக்கிறது. நாம 60 நீடா நான் இல்ல, நானே சொன்ன. இப்ப 60 பொண்டாட்டிக்கிறாங்க. அந்த 60 மனைவிமார் அழகு இருந்துச்சு பாரு. எப்படி இது உலகத்திலே சொல்ல முடியாத அழகு. ஒரு சாமி எப்படியோ ஒன்னு 60 முன்னாடி அழக சொல்ல சொல்லு. ஏய், கடவுளை நம்ம கொடுத்துனுக்கிறத நல்லதும் பார்க்கணும், கெட்டதும் பார்க்கணும். ஆமா. எப்படி? கண்டிப்பா. கேட்கறது, பார்க்கறது, சுவாசிக்கிறது பாரு. ஆமா. நல்லதா இருந்தாலும் அந்த வாசம் இழுக்கும், கெட்டதா இருந்தாலும் இழுக்கும். ஆனா சாப்பிடுறது வாங்கி சாப்பிடுறது. ஆனா மூக்குல தான் நிறைய வாசம் இழுக்கும். பக்கத்து வீட்டு கறி குழம்பு வச்சா மூணு இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்குது. கண்டிப்பா. அந்த எல்லாத்துக்குமே நம்ம இருக்குதுங்க பாருங்க, இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அறிவு உண்டு. கண்டிப்பா. அப்படி இந்த தாரகவன ரிஷிக்கு 60 மனைவிமார் அழகை பார்த்த சொல்ல முடியாத அழகு எப்படி தெரியுமா? காரில் போன்ற கூந்தல் 3ஆம் பிறை. காரில் போன்ற என்னது? மேகத்தில் கருமையா வானத்தில் இருக்க